நெக்ஸ்ட் நேம் சொல்லுங்கம்மா. ரேகா 10th B. மொத்த ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்றேன். மொத்தம் 65,000. புக் ஃபீஸ் 12,000. ஏய் அப்பா, எவ்வளோ ஃபீஸ் சொல்றாங்க? அக்கா, இவ்வளோ அமௌண்ட் உன்கிட்ட இருக்கா? இல்லனா எனக்கு புக் ஃபீஸ் மட்டும் கட்டி புக் வாங்கி தந்துரு, மீதியை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், அமௌண்ட்லாம் இருக்குடி, நீ பேசாம இரு. இப்பதானே ஸ்கூல் ஓபன் ஆயிருக்கு, ஒரு நிமிஷம் இரு. புக் ஃபீஸ் மட்டும் கட்டிக்கலாமா? இனிஷியல் அமௌண்ட்டும் டேம் ஃபீஸும் கட்டினா தான் புக் கொடுப்போம். ஏய் அப்பா, நல்லா தான் பண்றாங்க. ஏய் சும்மா இருடி. மேம், ஃபுல் ஃபீஸையும் பே பண்ணிடுறேன். ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா 1000 டிஸ்கவுண்ட் வருமா? ஓ, அப்போ நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணிடுறோம். ஓகே, இந்தாங்க மேம். அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறா. எப்படியாச்சும் நல்லா படிச்சு 10th ஸ்டாண்டர்ட்ல நிறைய மார்க் வாங்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபீஸ் கார்டு போட்டு தந்துடுறேன். அப்புறம் ஆஃபீஸ் ரூம் பின்னாடி போய் புக் வாங்கிக்கலாம். ஓகே மேம். அக்கா, உனக்கு கஷ்டமா இல்லையா? ரேகா, என்னடி கஷ்டம்? இல்ல, தனியாளா இருந்துட்டு இவ்ளோ ஃபீஸ் கட்டுறியே, என்னையும் பாத்துக்கற, டெய்லி ஜாப்க்கும் போற, வீட்டையும் பாத்துக்கற, உனக்கு கஷ்டமா இல்லையாக்கா? லூசு, இதை விட நிறைய கஷ்டத்தையே பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஃப்ரீயா விடு, நீ நல்லா படிச்சாலே போதும். கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன்க்கா, நிறைய மார்க் எடுப்பேன். அது போதும், இதெல்லாம் பத்தி நினைக்காத. இதெல்லாம் அக்காக்கு ஒரு விஷயமே இல்ல, சரியா? சரிக்கா. எதை பத்தி நினைக்காம நீ ஹாப்பியா இரு, நல்லா படிச்சாலே போதும். வேற எது வேணாலும் அக்கா கிட்ட கேளு. சரிக்கா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். கிளாஸ் போகாம இங்க என்ன பண்ற? அக்கா ஃபீஸ் பே பண்ண வந்தாங்க, அதான் அக்கா கூட நிக்கிறேன் மேம். ஓ, இத உங்க அக்காவா? அக்கா, இவங்க என்னோட இங்கிலீஷ் மேம். ஓ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என் தங்கச்சி கிளாஸ்ல எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறாளா மேம்? எஸ், டோன்ட் வரி. உங்க சிஸ்டர் ரொம்பவே நல்லா படிக்கிறாங்க. இன்னும் ஸ்டடீஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணா அவங்க ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கே சான்ஸ் இருக்கு. நல்லா படிக்க சொல்லுங்க. ஓகே மேம். வீட்லயும் புக்கும் கையோட தான் இருப்பா. நல்ல பொண்ணுமா, அவளை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு புரிஞ்சுப்பா. யாரு என்ன டவுட் கேட்டாலும் அவ தான் சொல்லி கொடுப்பா. அவளை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். நல்ல பொண்ணு, நல்லா ஒபே பண்ணுவா. நல்லா படிக்கிற கிளாஸ் டாப்பர் அவ. என்ன ரேகா, உங்க அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லையா? சொல்லிருக்கேன் மேம். சொல்லிருக்கா மேம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஸ்கூலுக்கு வரேன், அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஓகே ஓகே, பாத்துக்கோங்க. தேங்க்யூ மேம். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. புக் வாங்கி தந்துட்டு நான் உடனே கிளம்புறேன் ரேகா. அக்கா, நீ வேணா ஆபீஸ்க்கு போறியா? நானே கார்டை காமிச்சு புக் வாங்கிக்கிறேன். இல்லடி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், பார்க்கலாம் இரு. இல்லக்கா, புக் வாங்குற இடத்துலயே நிறைய கூட்டம், எல்லாரும் கியூல தான் நிக்கிறாங்க. நீ வேணா கிளம்புக்கா. அப்படியா? அப்ப நீ வாங்கிப்பியா? ஆமாக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கதான் நிக்கிறாங்க, நான் போய் வாங்கிக்கிறேன். சரி ரேகா, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா, எனக்கு புக்ஸுக்கு கவர்லாம் போடணும், ஈவினிங் மறக்காம வாங்கிட்டு வந்துரு. சரிடி, புக் வாங்கின உடனேவா கவர் போடணும்? ஆமாக்கா, இல்லனா எங்க மேம் திட்டுவாங்க. சரி சரி, ஒர்க் முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வரேன். ஓகேக்கா, பாய். பாய் ரேகா. நல்ல சாப்பிடாச்சியோ. மீன் குழம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கிறியா? நல்ல ருசியா இருக்கு ஊட்டி. நீ ஒரு வாய் வாங்கி பாரு. வேணாச்சு, நீ சாப்பிடு. எனக்கு பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கோம்ல. பிரியாணி நல்லா இருக்குமா? செத்தோட சாப்பிட்டு பாறேன். வேணாம், மீன் குழம்பே நல்ல ருசியா இருக்கு. கடைசி வேணா சாப்பிட்டு பாக்கேன். பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கு பாத்தியாமா? வீட்ல பட்டா மட்டும் ஏன் இந்த ருசி வர மாட்டுக்கு தெரியலையே அஞ்சலி. ஒவ்வொரு வாட்டி பிரியாணி செய்யும் போது பார்த்து பக்குவமா தான் செய்யுது. ஆனா இந்த மாதிரி கடையில வாங்குற ருசி வர மாட்டுக்கு. சாப்பிடும்போது பேசாதங்கட்டி, சேரசு அடிச்சிட போகுது. பேசாம வாயை மூடிட்டு தட்டை பார்த்து சாப்பிடுங்க. வாயை மூடிட்டு எப்படி ஆச்சுவே சாப்பிட முடியும்? வடிவே, உன் மகளுக்கு குசும்ப பத்தியா? பேசாம சாப்பிடுனா வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடன்னு என்கிட்ட கேட்கா. வாழ சக்தி, இவ்வளோ நேரம் எங்க போயிருந்த?
உனக்கும் சேர்த்து தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுண்டா. வா உட்காரு சாப்பிடலாம். சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும். இது என்னதுமா முனியாண்டி விலாஸ்ல இருக்கிறது எல்லாம் இலையில வச்சிருக்கீங்க? மினி முனியாண்டி விலாஸையும் நம்ம டைனிங் டேபிள்ல ஓபன் பண்ணிருக்கீங்களே. இந்த அஞ்சலி பண்ண வேலை தான். காலையிலேயே ஒரு சாம்பார் அவியலை வைக்கலாம்னு நினைச்சேன். உங்க ஆச்சு என்னன்னா வாய்க்கே நல்லாலன்ட்டு. இவளும் பிரியாணி திங்கணும் போல இருக்குமா, பிரியாணி வேணும்னா. இருக்கிற வேலையில எங்க இருந்து பிரியாணி கிண்ட, அந்த ஆளு தான் ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுட்டோம்ப்பா. சரி சரி, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஏய்யா நீ எங்க போற? வா எங்க கூட உட்காந்து சாப்பிடு. ஆமல அலைஞ்சுக்கிட்டே இருக்காத. இனி ஏதாவது தேவைப்பட்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவானுவல்ல, அந்த பயலோட விட்டு வாங்கிட்டு வர சொல்லிடலாம். எங்க கூட சேர்ந்தாப்புல இருந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. ஆமாங்க மாப்பிள்ள சார், அலைஞ்சி அலைஞ்சி டயர்ட் ஆயிராதீங்க. நான் டயர்ட் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பிரியாணி சிக்கன் மட்டன் மீனுன்னு ஒரு கட்டு கட்டிட்டு தூங்கிடாதீங்க. நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கு, பாத்துக்கிடுங்க. பாத்தியாமா உன் அவனுக்கு அவனுக்கு அவங்க அவளை. ஆமா, அப்புறம் எனக்குலாம் நிச்சயதார்த்தம். சரிங்க மாப்பிள்ள சார், நாங்க சாப்பிட்டு எனர்ஜி ஏத்திட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். முதல்ல சாப்பிடு. ஆமா, மாமாக்கு கால் பண்ண லைனே கிடைக்கல. எப்ப கிளம்புறாரு? மாமா வந்துட்டு இருப்பாருடா, அதனால சிக்னல் இருக்காதா இருக்கும். நானே 2 டைம் ட்ரை பண்ணே, கால் போகல. அப்படியா? சரி சரி, மாமா கால் பண்ண என்கிட்ட பேச சொல்லு. சொல்றேன் சக்தி. ஆனா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் கிளம்பிடுவாங்க. ஏண்டி லீவ் இல்லையா? ஆமா 2 நாள் லீவ் சொல்லிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. மேரேஜுக்காச்சும் 1 வீக் மாமா நம்ம கூட இருக்கணும். இப்பவே சொல்லி வச்சிரு மாமா கிட்ட. மாமா வருவார்ல, நீயே சொல்லிருடா. சக்தி இங்க வா, அம்மா அள்ளி தர 2 போய் சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம்மா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. நான் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். பசிச்சா நானே வந்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். எம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. 7 கழுத வயசாயிட்டு அவனுக்கே ஒரு பொண்டாட்டி வர போறா. நீ இன்னும் அள்ளி கொடுத்துட்டு இருப்பியாக்கும். ஏம்டி பொண்டாட்டி வந்தாதான் என்ன? ஏம் அவன் என்னைக்கு எனக்கு குழந்தை தானே. வாமா வா, நாளைக்கு அவ பொண்டாட்டி கறி வந்து உன் கொமட்டிலேயே குத்துவா. பாரேன் குழந்தையாம்ல குழந்தை. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களெல்லாம் அவங்க போக்கில் விட்டுறணும். ஏம்டி கல்யாணம் முடிஞ்சா என்ன? அதுக்கப்புறம் இவன் ஏன் அவன் இல்லைன்னு ஆயிருமா? நிறுத்து, எதுக்கு இப்ப சீரியஸ் ஆகுற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அஞ்சலி. அம்மா அம்பில இருந்து அண்ணியன் ஆயிட்டா. பேசாம இரு அஞ்சலி. ஏல பல்ல பல்ல காட்டாத. அவளும் சொல்றான்னா நீ பல்ல கட்டுறியோ? கல்யாணம் முடிஞ்சாலும் நான் எங்க அம்மா பல்லதான் சொல்றியா வாயை திறந்து? ஏமா இப்ப எதுக்கு அவங்கிட்ட ஏறுன்னு ஏறுற? கல்ல பையன் ஏதாவது வாயை திறக்கான பத்தியா? எல்லா பையல்களும் பொண்டாட்டி வந்தவொடனே மாறிடுவானுவோ. ஆளை விடுங்க, இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா. நான் போறேன்ப்பா. கேட்டதுக்கு பதில் சொல்லாம எப்படி ஓடுறான் பாரு. ஏம்மா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. பேசாம சாப்பிடு. ஏட்டி வடிவு, நம்ம வீட்டு பசுமாடே பக்கத்து வீட்டுல போய் சாணி போடுது. இதுல எதிர்த்த வீட்டு எரும மாடு எந்த வீட்டுல போய் சாணி போட்டா உனக்கு என்னம் டீ? கம்முனு இருந்து சாப்பிடு. ஐயோ சீ ஆச்சி, சாப்பிடுற நேரத்துல சாணி அது இதுன்னு பேசாம இரு ஆச்சி. ஏடிகளா போதும் போதும், ஒரே பேச்சாதான் இருக்கு, செயல ஒண்ணு இல்ல. கீதனி பொடு பொடுன்னு கட்டு. சின்ன பொண்ணுட்ட வாயை கொடுக்காத. அம்புஜா பரவாயில்லையே, நல்லா உருட்டி உருட்டி கட்டுறியே. ஆமா அம்புஜக்கா, நீங்க கட்டுறது வேற மாதிரி இருக்கு, தனியா துண்டா தெரியுது. நான் நல்லா உருட்டி உருட்டி கட்டுவேன் கீதா. நானும் நல்லா உருட்டி உருட்டி கட்டுவேன்க்கா. வாயில தானே 4 முடி. உன்கிட்ட பேசல சின்ன பொண்ணு, நானாவது இதாவது கட்டுறேன். ஆனா உனக்கு ஒரு மண்ணு தெரியாதுலடி. இவளா பேச வந்துட்டா. எனக்கு எதுவும் தெரியாதா? நல்லா சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், அப்புறம் முக்கியமா என் மாமியா கிளவிய சமாளிக்க தெரியும். வாயில ஏதாவது வந்துட போகுது. இதை விட்ட வேற உனக்கு என்ன தெரியும்? அப்புறம் வீடு வீட சட்டி பண்ணி தூக்கிட்டு போய் குழம்பு வாங்க தெரியும். ஏண்டிகளா இப்படி கிடந்து சண்டை போடுறீங்க? 4 முடி, நானாவது வீடு வீடா போய் குழம்பு வாங்குறேன். ஆனா நீங்க அந்த குழம்பையும் புடுங்கிட்டுலாம் போய் சாப்பிடுவீங்க. எத்தனை வட்டிட்டு எப்படி புடிங்கிட்டு போனேன்? பேசுறா பெருசா. பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை புடுங்கி தின்னானா அனுமாரு. சின்ன பொண்ணு வாயை உடைச்சிருவேன். ஏ அம்மா போத நிறுத்துங்க. உங்க சண்டைக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஏ சின்ன பொண்ணு போதும், அந்தால நிறுத்து. அந்த முறுக்கு தின்னுபிட்டு வாட்டி உனக்கு பூக்கட்ட சொல்லி தரேன். ஏன் அம்புஜக்கா, யார என்ன வேலை செய்யறதுக்கு கூப்பிடுறீங்க? அது சரியான சோத்துக்கு செத்த மாடு. நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டைக்கு ஏறாது. அப்படிலாம் சொல்லாத கீதா. சின்ன பொண்ணுகிட்ட என்ன சொல்லி கொடுத்தாலும் படிச்சுக்குவா. 4 முடி, இதுக்கு மேல என்னைய பத்தி வாயை திறந்தீங்கன்னா தூக்கி ஓட்டு மேல உட்கார வச்சிருவேன். அட போத நிறுத்துங்கட்டிகளா. பூ வேற இவ்வளவு காண்டு இருக்கு, கட்டணும் அவ்வளத்தையும். இப்படியே கடந்து பேசிட்டு இருந்தா முடியாது, பேசாட்டி இருங்க. அம்புஜா நீ கட்டிட்டு இரு, நான் தொழுத்தை மட்டும் தூத்து போட்டுட்டு வாரேன்னு. உன் கூட சேர்ந்து உட்காந்து கட்டுறேன், போட்டு போட்டுன்னு கட்டிடலாம்.
சரி லட்சுமி. எம்மாட்டி துளசி, என் மாளுவோ 2 பேரும் வந்திருப்பாளுவோ, ஒரு போனை போட்டு கூப்பிடேன். இங்கேயே காப்பி முறுக்கெல்லாம் இருக்குல்ல, குடிச்சிட்டு ஆளு கொஞ்சமா உட்காந்து கட்டுவாளுவோ. சரிங்க அம்புஜம்மா, கொடுங்க, நானும் கட்டுறேன். நீ சூட காப்பியை குடி வச்சுக்கிட்டே இருக்காத, இப்பதானே வேலையில இருந்து வந்த. கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறமா கட்டலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் காஃபி குடிச்சிட்டு வர, எல்லாரும் சேர்ந்து இருந்து கட்டலாம். காருண்யாவுக்கு கல்யாண கலை வந்துருச்சே. போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல்லாம் பண்ணலடே, உண்மைக்குமே மூஞ்சிலாம் நல்லா சைனிங் ஆயிட்டே. ஆமா, மூஞ்சி நல்லா சைனிங் ஆயிட்டு. நம்மளும் ஒரு ஃபேஷியல போட வேண்டியதான். காரு இன்னைக்கு ஃபேஷியல் பண்ண வந்தாங்களா? ஆமா துளசி, காலையில வந்து பண்ணி விட்டு போனாங்க. அழகா இருக்குடி. தேங்க்ஸ் டி. நீயும் பண்ணிக்கிறியா? எனக்கெல்லாம் இப்போதைக்கு வேணாம், உன்னோட மேரேஜ்க்கு பாத்துக்கலாம். அடுத்து என்ன, நம்ம துளசிக்கு தான் கல்யாணம். ஐயோ, எனக்கெல்லாம் இப்ப வேணாம் அம்புஜம்மா. ஏன்டி இப்படி சொல்ற? ஃபர்ஸ்ட் ரேகா படிப்பெல்லாம் முடிக்கட்டும். ரேகா படிப்பை முடிக்கிறதுக்கு இன்னும் 5-6 வருஷம் ஆகும். அது வரைக்குமே கல்யாணம் பண்ணாம இருப்ப. அதெல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி காலகாலத்துல ஒரு நல்ல பையன் வந்தான்னு வையேன், உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் அவ பாட்டு உட்காந்து படிக்க போறா. மேரேஜ் பண்ற மைண்ட்லயே இல்ல அம்புஜம்மா, இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். துளசி, நீ சொல்றதுதான் கரெக்ட். ரொம்ப சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லேட் ஆகட்டும். காருவுக்கே இப்ப என்ன 26 வயசா? கீதாக்கா, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 27. பாத்தியா, 27 வயசு. உனக்கு என்ன ஆகுது? உனக்கு 23 தான் ஆகுது. அதனால இன்னும் 4 வருஷம் போகட்டு, மெதுவாவே பண்ணிக்கலாம். சீக்கிரமாவே கட்டிக்கிட்டு மாமியாரை சமாளிக்கணும், புருஷனை சமாளிக்கணும், நாத்தனாரை சமாளிக்கணும், வீட்டையும் பார்க்கணும், பத்தாததுக்கு புள்ள குட்டிகளையும் சமாளிக்கணும். அதனால அதுக்கான மெச்சூர்லாம் வரட்டும்மா, பொறுங்க. அப்ப காரு, உனக்கு அந்த மெச்சூர்லாம் வந்துட்டா? தெரியலையே துளசி. அதெல்லாம் எல்லாருக்கும் என்ன உடனேவா வரும்? கல்யாணம் முடிஞ்சு தனக்குன்னு ஒரு பிள்ளை வரும்போதுதான் அதெல்லாம் வரும். ஏன் அம்புச்சிக்கா, இப்பெல்லாம் காதலிச்ச பொண்ணோ பையனோ கிடைக்காம நொந்து போனவங்களை விட காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க தான் அதிகமா இருக்காவோ. ஐயோ சின்ன பொண்ணு அக்கா, என்ன சொல்றீங்க? ஆமா காரு, லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ கல்யாணங்கிறதே தேவையில்லாத ஆணிதான். என்ன ஒண்ணு, அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு கல்யாணமாயி 5 வயசுல ஒரு பிள்ளை இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது. என்னக்கா சொல்றீங்க? ஏதேதோ சொல்லி பயங்காட்டுறீங்க. காரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எவ்வளவு பேச்செல்லாம் கேட்காத. ஏன் கீதா, வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் அம்புச்சக்கா, உண்மையை தானே சொன்னேன். ஏமா என்ன ஆயிட்டு? விக்கல் வந்தா தண்ணி குடி. குடிக்கிறேன் அம்புஜம்மா. விக்கெல்லாம் பயங்கரமா இருக்கேடே, யாரோ நினைக்கிறாவளோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணக்கா. ஹே துளசி, வருண் தானே? நீ வேற லூசு, சும்மா இருடி. என்கிட்டே வா. சோ, கல்யாண பொண்ணுன்னு பாக்குறேன், அட்டி வாங்க போற. பாரா, ரொம்ப ஓவராலா நினைக்கிறாரு. சக்தி கூட நீ எப்படி நினைச்சது இல்லையடி? நீ வேற ஓட்டவை யாருக்கு அதுலயாவது விழுந்துற போதுடி, பேசாம இரு. துளசி, போய் தண்ணியை குடிச்சிட்டு வா. போறேன்க்கா. துளசி, பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காரு. சும்மா தாண்டி சொன்னேன். உன்னை போடி. பாத்தியா, விக்கல் போயிருச்சு. யாருக்காச்சும் விக்கல் எடுத்தா இப்படிதான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்டி. உன்னை வெளுக்க போறேன் பாரு. எப்படி இருந்துச்சு என் ஷாக்கு? கேவலமா இருக்கு. சரி கோச்சிக்காத, உட்காரு. இரு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். வருண் சார் கூட எப்படியாவது இவளை சேர்த்து வச்சிடலான்னு பாக்குறோம், முடியலையே. மேடம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.